கட்டுமான பணிகளை தொடங்குகிறீர்கள். இது அந்த வட இந்திய நகரங்களுக்கான உங்களுடைய ஒப்புதல். ஆனால் தமிழ்நாடு மதுரை என்று வரும்பொழுது 15.6 லட்சத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இப்படி இரட்டை நிலைப்பாடை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நலன்களுக்கும் மொத்தமாக துரோகம் இழைக்கின்ற இந்த ஒன்றிய அரசாங்கம், மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் இங்கு வந்து இதை சொல்லுவதிலே இருக்கின்ற அரசியல் பின்புலத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும். மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அதனைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். இதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. என்டிஏ வர்சஸ் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்ல, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்று சொல்லுகின்றார். அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் திரு பட்னாவிஸ் அவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு சொல்லி இருக்கின்ற இந்த விஷயம். மேடம், நம்ம எப்பவுமே டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுமே சொல்லிட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக வந்து திராவிட கட்சி, அண்ணா கொள்கையை தான் உள்வாங்க ஒரு கட்சியா இருந்தது. தொடர்ச்சியா நம்ம டெல்லி வெர்சஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய புறந்தள்ள வேண்டியது இருக்குதோ, திராவிடத்தை புறந்தள்ளுறோமோ? ஒரு நிமிஷம். இப்போ மேடம் வந்து சொன்னாங்க இல்லைங்களா, பட்னாவிஸ் இதை வந்து சொன்னாரு, இதனுடைய குறிப்புகள் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. இந்த பட்னாவிஸ் அப்படின்றவர் துணை முதலமைச்சராக மகாராஷ்டிராவிலும் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி முதலீடுகள் மகாராஷ்டிராவுக்கு வரவிருந்தது. ஆனால் அதையெல்லாம் குஜராத்திற்கு அதை மாற்றிவிட்டார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபாக்ஸ்கான் என்ற ஒரு நிறுவனம், வோடாஃபோன் ஃபாக்ஸ்கான், 1,38,00,000 ரூபாய்க்கு அங்கே ஒரு நிறுவனம் வருவதாக இருந்தது. ஆனால் இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதை வந்து மாற்றி விட்டு அதை வந்து குஜராத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே போல டாடா ஏர்பஸ் டிஃபென்ஸ் டீல் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் முதலீட்டில் அங்கே வரவிருந்ததை அதையும் குஜராத்துக்கு மாற்றி விட்டாங்க. இதே போல வந்து ஒரு மெடிக்கல் பார்க், அதாவது ஒரு மெடிசின் தயாரிக்கிற அந்த பிளான்ட் அப்படின்றது வந்து அது ஒரு பார்க் அப்படின்றது, ஒரு தொழிற்பூங்கா அப்படின்றது அமைக்கிறது, அதுவும் பல்லாயிரக்கணக்கான கோடி, சுமார் 2 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் மகாராஷ்டிராவிற்கு வர இருந்ததை பிஜேபியின் அடிமையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தேவேந்திர பட்னாவிஸ் என்பவர் அதை வாய் பேசி மௌனமாக இருந்து குஜராத்திற்கு தாரை வார்த்திருக்கிறார். ஏன்? ஏன்னா பிரதமருடைய தொகுதி, அது மாநிலம் அப்படின்றதுனால அதை அங்கே அனுப்பியிருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா, நம்ம வந்து இப்போ திராவிடம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. பட்னாவிஸ் வந்து அப்படி ஆளுமையாக இங்கே மெட்ரோவை கொண்டு வருவோம், இங்கே எம்எல்ஏவை கொடுத்தா அப்படின்னா அவர் அங்கே துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார். அங்கே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே மகாராஷ்டிராவுக்கே ஒன்று கொண்டு வராத முடியாத ஒருவர் இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து ஏதோ நான் வந்து இதை மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையிலேயே தான் வந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை வருடங்களாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 10 ஆண்டு. அங்கே வந்து இப்போ எய்ம்ஸ்ல மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க தெரியுங்களா? ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளுடைய தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த வருடம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆக போகுது. இந்த கேவலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் எய்ம்ஸ்ல இருந்து நாங்கள் படித்தோம் அப்படின்றாங்க. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனையை பார்க்காமல் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது மட்டும் எய்ம்ஸ் மதுரையிலிருந்து படித்த மாணவர்கள் அப்படின்றது. அங்கே வந்து 150 மாணவர்கள் அங்கே ராமநாதபுரம் ஜிஹெச்லேயே படித்தாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை தான் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி திராவிடத்தை மூட வேண்டுமா அப்படின்றது, அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தபொழுது கூட வந்து நட்புடன் தான் இருந்தார்கள், கூட்டணியில் தான் இருந்தார்கள். அப்பொழுதும் தமிழ்நாட்டிற்கு என்று அவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. நீங்கள் தோழமை வச்சதுனால வந்து ஏதோ நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அதிமுக ஆட்சியில் அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அது எதையுமே செய்யாமல் இன்னைக்கு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் சொல்வதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம். எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே வந்து எப்படின்னா குஜராத்தையும் நாசிக்கையும் சுத்தி தான் அவருடைய அரசியல் இருக்கிறது. அதுல ஒரு ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன பின்னோட்டம் இவரை எம்பி சொல்றதுக்கு, இது வந்து நாக்பூரை மையமாக வைத்து செயல்படுகின்ற ஒரு அரசியல் சித்தாந்தம். நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு நீங்க சொல்லலாம். இப்ப இந்துத்துவாவினுடைய மையம் நாக்பூர் தான், RSS மையம் அங்கதான் இருக்கு. இந்துத்துவ அரசியலுடைய மையம் உருவாகின்ற நாக்பூர், அதிலே வந்து முழுக்க சமஸ்கிருதத்தை முன்வைத்து இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே மொழி என்று கொண்டு வருகின்ற, நம்முடைய பண்பாட்டை மறுதளிக்கின்ற, முக்கியமாக கீழடியை மறுதளிக்கின்ற ஒரு போக்கு அது. இப்ப நீங்க இவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதே நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு தான் நீங்க பார்க்கணும். முக்கியமா இப்ப கீழடியில நம்முடைய தமிழருடைய பண்பாடு மிக முக்கியமா இதுகாரும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளில் குறிப்பிட்ட எந்த கடவுள் சிலையோ கடவுள் வழிபாடோ இல்லை என்பது தெள்ள தெளிவாக இருக்கு.
அதுவும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சங்ககாலம் என்பதை நிறுவி இருக்கின்றது. அதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. செக்யூலராக மதச்சார்பற்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கின்றது. அதுதான் தமிழர்களுடைய அந்த பண்பாடு நாகரிகம். இது கீழடி தமிழ்நாடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்வைக்கின்ற அரசியல். இதற்கு எதிராக நாக்பூரிலே இருந்து வந்து ஒரு முதலமைச்சர், நம்முடைய எம்பி சொன்னது போல மகாராஷ்டிராவிற்கே ஒன்றும் செய்யாத முதலமைச்சர், மகாராஷ்டிராவின் உரிமைகளையே அடகு வைத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து இதை செய்வேன் என்று சொல்வது பாத்தீங்கன்னா இந்த நரட்டிவ் தான். நாக்பூர் வர்சஸ் கீழடி அந்த நரட்டிவ் தான். இதுல அதிமுக இதுவரைக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது. நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றும் சொல்லல, வாய்மூடியாச்சு. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாச்சு. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அத்தனை சட்டங்கள், விவசாய சட்டத்திலே இருந்து CAA, NRC முதலிய அத்தனை சட்டங்களுக்கும் துணை நின்றாகிவிட்டது. எல்லாவற்றையும் காவு வைத்துவிட்டு தமிழர்களுக்காக ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத அந்த அணி தமிழர்கள், தமிழர் நலன், தமிழன் உரிமை என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெடுக்கின்ற நம்முடைய அணி. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தேர்தல் களம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இருந்தார். அவர் வந்து அவருக்கு இல்லாத உரிமையாக தமிழ்நாடு முழுவதும் நான் போய் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்றது சொன்னார். அப்போ அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது யார் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னர் மாளிகையை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் வெளியே வராத அளவிற்கு செய்தார்கள். அப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை, எங்கள் தலைவர் ஆட்சியில் இல்லை. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கூட மாநில சுயாட்சிக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் அதிமுக தானே அசிங்கப்பட்டுக்கிட்டு போகட்டும்னு விடாம தமிழ்நாடு தான் எங்களுக்கு பிரதானம், தமிழ்நாட்டின் உரிமைகள் பிரதானம், எதிர்கட்சி ஆண்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய உரிமைகளை, தமிழர்களின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து எங்களில் பலர் கைது செய்யப்பட்டோம். அதை போன்று இருந்து நாங்கள் காப்பாற்றியவர்கள். இன்னைக்கு திராவிடம் தேவையில்லை என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்களை விட பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் தொடர்ந்து நாள்தோறும் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துட்டே இருக்காங்க. இந்த பிரச்சாரம் பண்றவங்களில் சர்ச்சைக்குரியான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இதன் பின்னோட்டில் ஏதோ அவங்க நோக்கம் இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சரை சார்ந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் தவிர நம்முடைய பிரதமர், அமைச்சர், ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் மாநில சுயாட்சி, தன்னாட்சி உரிமை, மதச்சார்பற்ற தன்மை இவற்றையெல்லாம் தூக்கி பிடிக்கின்ற மிக முக்கியமான தலைவராக தென்னகத்திலே இருந்து எழுப்புகின்ற எதிர்ப்பு குரலை உயர்த்தி பிடிக்கின்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மட்டும்தான். இங்க நான் வந்து ஒரு அனாலஜி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். உங்க எல்லாருக்கும் MN ராய் தெரியும், வெரி சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வந்து உருவாக்குறார். வரலாற்றில் அது மிகவும் பெரிதும் போற்றப்பட்ட, பாராட்டப்பட்ட ஒரு முயற்சி. அவருக்கு எதிராக லெனினோட மிக அத்தியந்த தோழராக இருந்தவர். அவருக்கு நிகராக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு, பிரதானமான பங்கு வகித்து அந்த அளவிற்கு அதை கொண்டு சென்றிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே வந்து மையம் கொண்டிருக்கிறார். பாஜகவோட தலைவர்கள் வர்றாங்க, திமுக கூட்டணியில அடுத்த கட்சியா இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வராமலே இருக்காங்க. இது உங்களுக்கு பாஜகல இருந்து பெரிய தலைவர்கள் மோடி, பிரதமர் உட்பட உள்துறை அமைச்சர்லாம் வரும்போது மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை பத்தி ஒரு எஃபெக்டிவா எலெக்ஷனை எதிர்கொண்டு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சென்ற முறை சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அதிமுகல ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுங்களா உங்களுக்கு? அவர் எந்த தொகுதின்னு தெரியுங்களா? சட்டமன்ற தொகுதி ராயபுரம். அவர் என்ன சொன்னாரு? முதலமைச்சரை வந்து தைரியம் இருந்தா இங்க ராயபுரம்ல போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா எங்க முதலமைச்சர் என்ன பண்ணாரு? எங்களுடைய கட்சியின் ஒரு சாதாரண தொண்டராக இருந்த ஒரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அப்படின்றவரை வச்சுட்டு 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிட்டிங் மினிஸ்டர் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறார். தோற்ற பிறகு அவர் வந்து இது தோத்ததுக்கு வந்து திமுக சக்தியானது இல்லை, நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சோம், அதனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள்லாம் கேட்டீங்கல்ல.
அதே போல் லெஃப்ட் ஹேண்டில் நாங்கள் டீல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த தேர்தலுக்கு வந்து தேசிய தலைமை எதுவுமே தேவையில்லை. இது சட்டமன்ற தேர்தல். இதற்கு வந்து டெல்லியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. இதை நாங்களே சரி செய்து கொள்வோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து அதை பெரும் எதிர்பார்க்கவில்லை. அவங்க வராமல் இருந்தாலே கூட வந்து நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நிலைமையில் அவர்களுக்கும் இன்னும் 4 சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கிறது. நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க, நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரதமரும் இத்தனை பேரும் வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற பாஷையில் நான் சொல்லணும் அப்படின்னா, ராமாயணம்னு ஒரு அருமையான கதை இருக்குது தெரியுங்களா? அந்த ராமாயணத்தில் ஒரு அஸ்வமேத யாகம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு குதிரையை வந்து எங்கெல்லாம் போக விடலாம், அது எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குதிரை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு பார்டரில் நிற்கிது. ஆனால் அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டை என்பது திராவிட கோட்டை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்று அதை கட்டி காத்து கொண்டிருக்கும் எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறமா எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின். இதையெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான். பிரதமர் வந்து எத்தனை வாட்டி வர்றோ எங்களுக்கு வந்து அத்தனை அளவுக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அவர் வர்றப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே தான் போகும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வேறு யாரையும் எதிர்பார்க்கவில்லை. காங்கிரஸ் வருவாங்களோ இல்லாட்டி யார் வருவாங்கன்றதையும் எதிர்பார்க்கல. இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், அவர் செல்வ பெருந்தகை, அவர்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணாலே போதுன்றப்போ மற்றதை வந்து நீங்கள் கேரளாலையும் இந்த வெஸ்ட் பெங்காலையும் அங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அங்கே யாரும் வரவில்லை. சார், இப்போ புது சட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும் சரி, சட்ட திருத்தமா இருக்கட்டும் சரி, பல விஷயத்துல சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வஞ்சிக்கும் விதமா இருக்குது. அதிமுகவும் அதுக்கு அங்கீகரிக்குதுன்னு மேடம் சொன்னாங்க. இப்போ நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர், அறிஞர் அண்ணா, பெரியார் இவங்களை நம்ம நிறைய சொல்லி நம்ம வந்து பிரச்சாரத்துல ஈடுபடுறோம், நிறைய விஷயம் சொல்றோம். இப்ப இதோடு சேர்த்து நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரையும் அதிகமாக உச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் என்றுமே நம் நினைவில் இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே ஒரு இது கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு லிவிங் பிரீதிங் பீயிங். அது இருக்கும் வரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் இருந்து கொண்டே தான் இருப்பார். திராவிடம் அப்படின்றது இருக்கும் வரை எங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். இன்னொரு விஷயம் கூடுதலா சொன்னோம்னா, அண்ணல் அம்பேத்கருக்காக மிகப்பெரிய விஷயங்களை செய்திருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அவருடைய நூல்களை மொழிபெயர்க்கின்ற அந்த விஷயமாக இருக்கட்டும், அவருடைய பெயரிலே நம்முடைய சகோதரர்களுக்கு, பட்டியல் இனத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் ஸ்கில் அவர்களை கற்றுக்கொள்வதற்காக வவுச்சர்ஸ் கொடுப்பதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய பெயரிலே முன்னெடுத்திருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எப்பொழுதும் அண்ணலுடைய பெயரையும் நாங்கள் சொல்வது வழக்கம். பாஜகவோடு ரகசிய உறவைத்திருக்கிறார்னா ஆளுநர் அங்கத்து ஆளுநரை தேர்தல் நடத்திருக்காங்க. மேற்கு வங்கக்கூடிய திறமையான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. 2004 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாசிச பாஜகவை வலிமையுடன் காத்திரமாக சமரசமின்றி எதிர்க்கின்ற ஒரே கட்சி இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இல்லை எந்த விதமான சமரசம், காம்ப்ரமைஸ் கிடையாது. இதற்கு கொடுத்திருக்கின்ற விலை அதிகம். எந்த திட்டங்களும் இப்போ நீங்கள் சொல்ல போனீங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ திட்டத்திலேருந்து நமக்கு வர வேண்டிய பேரிடர் நிதி வரல, சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, குடிநீர் இணைப்பு திட்டத்திற்காக வரல, இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்துலையும் நீட் தேர்வுக்கு விலக்கு வரல. தமிழ்நாட்டிற்காக இருந்தாலும் பொருளாதாரத்திலே நாங்கள் தன்னிறைவு பெற வேண்டும் என்று உற்பத்தி திறனை பெருக்கி இந்தியாவிற்கு வருவாயை ஈட்டித் தருவதிலே முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு தான். இப்படி இத்தனை சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும் பாஜக எதிர்ப்பு என்பதில் சமரசம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஆகவே சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, இல்ல திரைமறைவில் அந்த மாதிரியான கருத்துகளுக்கே இங்கே இடமில்லை. மிக வலிமையாக காத்திரமாக பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்ப்பார். குற்றச்சாட்டு முன்வைக்கிறது உங்களோட சேர்ந்து இந்திய அலையன்ஸ் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, அவங்களுக்கும் மாநில தேர்தல் நடக்குது, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் மாற்றப்பட்டதற்கான குற்றச்சாட்டு தான் மதுரை என்று வரும்பொழுது 15.6 லட்சத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இப்படி இரட்டை நிலைப்பாடை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நலன்களுக்கும் மொத்தமாக துரோகம் இழைக்கின்ற இந்த ஒன்றிய அரசாங்கம்
மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் இங்கு வந்து இதை சொல்லுவதிலே இருக்கின்ற அரசியல் பின்புலத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும். மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அதனைத்தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். இதனால்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. என்டிஏ வர்சஸ் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்ல, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்று சொல்லுகின்றார். அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் திரு பட்னாவிஸ் அவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு சொல்லி இருக்கின்ற இந்த விஷயம். மேடம், நம்ம எப்பவுமே டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுனே சொல்லிட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக வந்து திராவிட கட்சி அண்ணா கொள்கையை தான் உள்வாங்கின ஒரு கட்சியா இருந்தது. தொடர்ச்சியா நம்ம டெல்லி வெர்சஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய புறந்தள்ள வேண்டியது இருக்குதோ, திராவிடத்தை புறந்தள்ளுறோமோ? ஒரு நிமிஷம். இப்போ மேடம் வந்து சொன்னாங்க இல்லைங்களா, பட்னாவிஸ் இதை வந்து சொன்னாரு, இதனுடைய குறிப்புகள் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. இந்த பட்னாவிஸ் அப்படின்றவர் துணை முதலமைச்சராக மகாராஷ்டிராவிலும் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி முதலீடுகள் மகாராஷ்டிராவுக்கு வரவிருந்தது. ஆனால் அதையெல்லாம் குஜராத்திற்கு அதை மாற்றிவிட்டார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபாக்ஸ்கான் என்ற ஒரு நிறுவனம், வோடோஃபோன் ஃபாக்ஸ்கான், 1,38,00,000 ரூபாய்க்கு அங்கே ஒரு நிறுவனம் வருவதாக இருந்தது. ஆனால் இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதை வந்து மாற்றி விட்டு அதை வந்து குஜராத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. அதே போல டாடா ஏர்பஸ் டிஃபென்ஸ் டீல் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் முதலீட்டில் அங்கே வரவிருந்ததை அதையும் குஜராத்துக்கு மாற்றி விட்டாங்க. இதே போல வந்து ஒரு மெடிக்கல் பார்க், அதாவது ஒரு மெடிசின் தயாரிக்கிற அந்த பிளான்ட் அப்படின்றது வந்து அது ஒரு பார்க் அப்படின்றது, ஒரு தொழிற்பூங்கா அப்படின்றது அமைக்கிறது, அதுவும் பல்லாயிரக்கணக்கான கோடி, சுமார் 2 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் மகாராஷ்டிராவிற்கு வர இருந்ததை பிஜேபியின் அடிமையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தேவேந்திர பட்னாவிஸ் என்பவர் அதை வாய் பேசி மௌனமாக இருந்து குஜராத்திற்கு தாரை வார்த்திருக்கிறார். ஏன்னா பிரதமருடைய தொகுதி, அது மாநிலம் அப்படின்றதுனால அதை அங்கே அனுப்பியிருக்காரு. நீங்க கேட்குறீங்க இல்லைங்களா, நம்ம வந்து இப்போ திராவிடம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கான்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா. பட்னாவிஸ் வந்து அப்படி ஆளுமையாக இங்கே மெட்ரோவை கொண்டு வருவோம், இங்கே எம்எல்ஏவை கொடுத்தா அப்படின்னா அவர் அங்கே துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார். அங்கே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே மகாராஷ்டிராவுக்கே ஒன்று கொண்டு வராத முடியாத ஒருவர் இன்னைக்கு வந்து மதுரையில் வந்து ஏதோ நான் வந்து இதை மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையிலேயே தான் வந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை வருடங்களாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 10 ஆண்டு. அங்கே வந்து இப்போ எய்ம்ஸில் மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க தெரியுங்களா, ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளுடைய தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த வருடம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆக போகுது. இந்த கேவலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் எய்ம்ஸ்ல இருந்து நாங்கள் படித்தோம் அப்படின்றாங்க. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனையை பார்க்காமல் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் எய்ம்ஸ் மதுரையிலிருந்து படித்த மாணவர்கள் அப்படின்றது. அங்கே வந்து 150 மாணவர்கள் அங்கே ராமநாதபுரம் ஜிஹெச்லேயே படித்தாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை தான் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி திராவிடத்தை மூட வேண்டுமா அப்படின்றது, அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தபொழுது கூட வந்து நட்புடன் தான் இருந்தார்கள், கூட்டணியில் தான் இருந்தார்கள். அப்பொழுதும் தமிழ்நாட்டிற்கு என்று அவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. நீங்கள் தோழமை வச்சதுனால வந்து ஏதோ நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அதிமுக ஆட்சியில் அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அது எதையுமே செய்யாமல் இன்னைக்கு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் சொல்வதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம். எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே வந்து எப்படின்னா குஜராத்தையும் நாசிக்கையும் சுத்தி தான் அவருடைய அரசியல் இருக்கிறது. அதுல ஒரு ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன பின்னோட்டம் இவரை எம்பி சொல்றதுக்கு, இது வந்து நாக்பூரை மையமாக வைத்து செயல்படுகின்ற ஒரு அரசியல் சித்தாந்தம். நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு நீங்க சொல்லலாம். இப்ப இந்துத்துவாவினுடைய மையம் நாக்பூர் தான், RSS மையம் அங்கதான் இருக்கு. இந்துத்துவ அரசியலுடைய மையம் உருவாகின்ற நாக்பூர், அதிலே வந்து முழுக்க சமஸ்கிருதத்தை முன்வைத்து இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே மொழி என்று கொண்டு வருகின்ற, நம்முடைய பண்பாட்டை மறுதளிக்கின்ற, முக்கியமாக கீழடியை மறுதளிக்கின்ற ஒரு போக்கு அது. இப்ப நீங்க இவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதே நாக்பூர் வர்சஸ் கீழடின்னு தான் நீங்க பார்க்கணும். முக்கியமா இப்ப கீழடியில நம்முடைய தமிழருடைய பண்பாடு மிக முக்கியமா இதுகாரும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளில் குறிப்பிட்ட எந்த கடவுள் சிலையோ கடவுள் வழிபாடோ இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கு. அதுவும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சங்ககாலம் என்பதை நிறுவி இருக்கின்றது. அதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. செக்யூலராக மதச்சார்பற்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கின்றது. அதுதான் தமிழர்களுடைய அந்த பண்பாடு நாகரிகம். இது கீழடி தமிழ்நாடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முன்வைக்கின்ற அரசியல். இதற்கு எதிராக நாக்பூரிலே இருந்து வந்து ஒரு முதலமைச்சர்
நம்முடைய எம்பி சொன்னது போல மகாராஷ்டிராவிற்கே ஒன்றும் செய்யாத முதலமைச்சர், மகாராஷ்டிராவின் உரிமைகளையே அடகு வைத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்து இதை செய்வேன் என்று சொல்வது பாத்தீங்கன்னா இந்த நரட்டிவ் தான், நாக்பூர் வர்சஸ் கீழடி அந்த நரட்டிவ் தான். இதுல அதிமுக இதுவரைக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது. நீட் தேர்வுக்கு எதிராக ஒன்றும் சொல்லல, வாய் முடியாச்சு. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாச்சு. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரான அத்தனை சட்டங்கள் விவசாய சட்டத்திலே இருந்து CAA, NRC முதலிய அத்தனை சட்டங்களுக்கும் துணை நின்றாகிவிட்டது. எல்லாவற்றையும் காவு வைத்துவிட்டு தமிழர்களுக்காக ஒரு துரும்பை கூட தூக்கி போடாத அந்த அணி தமிழர்கள், தமிழர் நலன், தமிழன் உரிமை என்று சொல்லுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெடுக்கின்ற நம்முடைய அணி. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தேர்தல் களம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இருந்தார். அவர் வந்து அவருக்கு இல்லாத உரிமையாக தமிழ்நாடு முழுவதும் நான் போய் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்றது சொன்னார். அப்போ அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது யார் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னர் மாளிகையை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் வெளியே வராத அளவிற்கு செய்தார்கள். அப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை, எங்கள் தலைவர் ஆட்சியில் இல்லை. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது கூட மாநில சுயாட்சிக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் அதிமுக தானே அசிங்கப்பட்டுக்கிட்டு போகட்டும்னு விடாம தமிழ்நாடு தான் எங்களுக்கு பிரதானம், தமிழ்நாட்டின் உரிமைகள் பிரதானம், எதிர்கட்சி ஆண்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய உரிமைகளை, தமிழர்களின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து எங்களில் பலர் கைது செய்யப்பட்டோம். அதை போன்று இருந்து நாங்கள் காப்பாற்றியவர்கள் இன்னைக்கு திராவிடம் தேவையில்லை என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்களை விட பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் தொடர்ந்து நாள்தோறும் தமிழகத்தை நோக்கி படையெடுத்துட்டே இருக்காங்க. இந்த பிரச்சாரம் பண்றதுல சர்ச்சைக்குரியான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இதன் பின்னோட்டில் ஏதோ நோக்கம் இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சரை சார்ந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் தவிர நம்முடைய பிரதமர், அமைச்சர், ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் எல்லாரும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் மாநில சுயாட்சி, தன்னாட்சி உரிமை, மதச்சார்பற்ற தன்மை இவற்றையெல்லாம் தூக்கி பிடிக்கின்ற மிக முக்கியமான தலைவராக தென்னகத்திலே இருந்து எழுப்புகின்ற எதிர்ப்பு குரலை உயர்த்தி பிடிக்கின்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மட்டும்தான். இங்க நான் ஒரு அனாலஜி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். உங்க எல்லாருக்கும் MN ராய் தெரியும், வெரி சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குறார். வரலாற்றில் அது மிகவும் பெரிதும் போற்றப்பட்ட, பாராட்டப்பட்ட ஒரு முயற்சி. அவருக்கு எதிராக லெனினோட மிக அத்தியந்த தோழராக இருந்தவர். அவருக்கு நிகராக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு, பிரதானமான பங்கு வகித்து அந்த அளவிற்கு அதை கொண்டு சென்றிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே மையம் கொண்டிருக்கிறார். பாஜகவோட தலைவர்கள் வர்றாங்க, திமுக கூட்டணியில் அடுத்த கட்சியா இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வராமலே இருக்காங்க. இது உங்களுக்கு பாஜகலேருந்து பெரிய தலைவர்கள் மோடி, பிரதமர் உட்பட உள்துறை அமைச்சர்லாம் வரும்போது மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு தமிழ்நாட்டை பற்றி ஒரு எஃபெக்டிவா எலெக்ஷனை இது பண்ணி நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சென்ற முறை சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அதிமுகல ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுங்களா உங்களுக்கு? அவர் எந்த தொகுதின்னு தெரியுங்களா? சட்டமன்ற தொகுதி ராயபுரம். அவர் என்ன சொன்னாரு? முதலமைச்சரை தைரியம் இருந்தா இங்க ராயபுரம்ல போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா எங்க முதலமைச்சர் என்ன பண்ணாரு? எங்களுடைய கட்சியின் ஒரு சாதாரண தொண்டராக இருந்த ஒரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அப்படின்றவரை வச்சுட்டு 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிட்டிங் மினிஸ்டர் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறார். தோற்ற பிறகு அவர் இது தோத்ததுக்கு திமுக சக்தியானது இல்லை, நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சோம், அதனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொன்னார். நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல? அதே போல லெப்ட் ஹேண்ட்ல நாங்க டீல் பண்ற மாதிரி எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு தேசிய தலைமை எதுவுமே தேவையில்லை. இது சட்டமன்ற தேர்தல். இதற்கு டெல்லியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. இதை நாங்களே சரி செய்து கொள்வோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அதை பெரும் எதிர்பார்க்கவில்லை.
அவங்க வராமல் இருந்தாலே கூட வந்து நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நிலைமையில் அவர்களுக்கும் இன்னும் 4 சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கிறது. நீங்க அங்க பாத்துக்கோங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரதமரும் இத்தனை பேரும் வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுற பாஷையில நான் சொல்லணும் அப்படின்னா, ராமாயணம்னு ஒரு அருமையான கதை இருக்கு தெரியுங்களா? அந்த ராமாயணத்துல ஒரு அஸ்வமேத யாகம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு குதிரையை வந்து எங்கெல்லாம் போக விடலாம், அது எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குதிரை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு பார்டர்ல நிக்குது. ஆனா அங்க ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை என்பது திராவிட கோட்டை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்று அதை கட்டி காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறமா எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின். இதையெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான். பிரதமர் வந்து எத்தனை வாட்டி வர்றோ எங்களுக்கு வந்து அத்தனை அளவுக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அவர் வர்றப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே தான் போகும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வேறு யாரையும் எதிர்பார்க்கவில்லை. காங்கிரஸ் வருவாங்களோ இல்லாட்டி யார் வருவாங்கன்றதையும் எதிர்பார்க்கல. இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், அவர் செல்வ பெருந்தகை, அவர்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணாலே போதுன்றப்போ மற்றதை வந்து நீங்கள் கேரளாலையும் இந்த வெஸ்ட் பெங்காலையும் அங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் அங்கே யாரும் வரவில்லை. சார், இப்போ புது சட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும் சரி, சட்ட திருத்தமா இருக்கட்டும் சரி, பல விஷயத்துல சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வஞ்சிக்கும் விதமா இருக்குது. அதிமுகவும் அதுக்கு அங்கீகரிக்குதுன்னு மேடம் சொன்னாங்க. இப்போ நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர், அறிஞர் அண்ணா, பெரியார் இவங்களை நம்ம நிறைய சொல்லி நம்ம வந்து பிரச்சாரத்துல ஈடுபடுறோம், நிறைய விஷயம் சொல்றோம். இப்ப இதோட சேர்த்து நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரையும் அதிகமாக உச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் என்றுமே நம் நினைவில் இருந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே ஒரு இது கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு லிவிங் பிரீதிங் பீயிங். அது இருக்கும் வரை புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் இருந்து கொண்டே தான் இருப்பார். திராவிடம் அப்படின்றது இருக்கும் வரை எங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இன்னொரு விஷயம் கூடுதலா சொன்னோம்னா, அண்ணல் அம்பேத்கருக்காக மிகப்பெரிய விஷயங்களை செய்திருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அவருடைய நூல்களை மொழிபெயர்க்கின்ற அந்த விஷயமாக இருக்கட்டும், அவருடைய பெயரிலே நம்முடைய சகோதரர்களுக்கு, பட்டியல் இனத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் ஸ்கில் அவர்களை கற்றுக்கொள்வதற்காக வவுச்சர்ஸ் கொடுப்பதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அண்ணல் அம்பேத்கருடைய அவருடைய பெயரிலே முன்னெடுத்திருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எப்பொழுதும் அண்ணலுடைய பெயரையும் நாங்கள் சொல்வது வழக்கம். பாஜகவோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்னா ஆளுநர் அங்கத்து ஆளுநரை பேசுறது நடத்திருக்காங்க. மேற்கு வங்கக்கூடிய திறமையான அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2004 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாசிச பாஜகவை வலிமையுடன் காத்திரமாக சமரசமின்றி எதிர்க்கின்ற ஒரே கட்சி இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இல்ல எந்த விதமான சமரசம், காம்ப்ரமைஸ் கிடையாது. இதற்கு கொடுத்திருக்கின்ற விலை அதிகம். எந்த திட்டங்களும் இப்ப நீங்க சொல்ல போனீங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ திட்டத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய பேரிடர் நிதி வரல, சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி உதவி வரல, குடிநீர் இணைப்பு திட்டத்திற்காக வரல, இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்திலையும் நீட் தேர்வுக்கு விலக்கு வரல. தமிழ்நாட்டிற்காக இருந்தாலும் பொருளாதாரத்திலே நாங்கள் தன்னிறைவு பெற வேண்டும் என்று உற்பத்தி திறனை பெருக்கி இந்தியாவிற்கு வருவாயை ஈட்டித் தருவதிலே முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு தான். இப்படி இத்தனை சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும் பாஜக எதிர்ப்பு என்பதில் சமரசம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஆகவே சமரசம் செஞ்சுக்கிட்டாரு, இல்ல திரைமறைவில் அந்த மாதிரியான கருத்துகளுக்கே இங்கே இடமில்லை. மிக வலிமையாக காத்திரமாக பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்ப்பார்.